சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மின்னஞ்சல் மூலமாக இந்த மிரட்டல் மைதான அலுவலகத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அந்த மிரட்டலில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? அது சார்ந்த சோதனை என்பது தொடங்கி இருக்கா? சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் மெயிலானது வந்திருக்கிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதான அலுவலகத்திற்கு இந்த மின்னஞ்சலானது வந்திருக்கிறது. மர்ம நபர் இந்த மிரட்டல் மெயிலை அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக சிந்தூர் ஆபரேஷனுக்கு அதற்காக பழிவாங்குவதற்காக கிரிக்கெட் மைதானத்தில் 12ஆம் தேதி வெடிகுண்டு வெடிக்கும் என அவர் மிரட்டல் விடுத்து இந்த மெயிலை அனுப்பியிருக்கிறார். உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்ப நாய்களோடு தற்பொழுது கிரிக்கெட் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த இமெயிலை அனுப்பிய நபர் குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே IPL போட்டிகள் ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 12ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்துல ஒரு கிரிக்கெட் போட்டி IPL கிரிக்கெட் போட்டியானது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இடையே நடைபெற இருந்த நிலையில இந்த மிரட்டல் மெயிலானது வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்களோடு போலீசார் மைதானத்தை சுற்றிலும் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த மெயில் அனுப்பிய மர்ம நபர் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு அதற்காக பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வெடிகுண்டு வெடிக்கும் என்று அந்த மிரட்டல் மெயிலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக காவல்துறையோட தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.